ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல். நம்மளுடைய சேனலில் தினசரி அரசு ஊழியர்களுக்கு வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோவில் கொடுத்துட்டே வரோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் அரசு ஊழியர்களுக்கு சற்று முன்னர் வருமான வரி தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பானது வெளியாகிருக்கு. அதாவது 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் வெளியாகிருக்கு. இதை பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய நாட்டினுடைய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே தாங்கள் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்திற்கு ஏற்றாற் போல அரசாங்கம் விதிச்சிருக்கக்கூடிய அந்த இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை பேஸ் பண்ணி வருமான வரி செலுத்துறது அப்படின்றது ஒரு கட்டாயமான விஷயம். அதிலும் குறிப்பாக வருமான வரியை பொறுத்த வரைக்கும் அரசு ஊழியர்கள் தான் வந்துட்டு நாட்டிற்கு வரி செலுத்துறதில், அதாவது முறையாக வரி செலுத்துவதில் முதலிடம் பெறாங்க அப்படின்ற மாதிரி வருமான வரித்துறையை வந்துட்டு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வருமான வரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிதியாண்டிற்கும் ஏற்றாற்போல் பட்ஜெட்டில் வருமான வரிக்கான மாற்றம் அல்லது வருமான வரிக்கான ஸ்லாப் எவ்வளோ அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தற்போது இருக்கக்கூடிய ஸ்லாப் படி பார்த்தீங்கன்னா, அதாவது ஓல்டு ரெஜிம், நியூ ரெஜிம் அப்படின்ற மாதிரி 2 வருமான வரி தேர்வு முறைகள் அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. இதை ஓல்டை விட நியூவில் வந்துட்டு நிறைய பேரை கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தோடு தற்பொழுது அதிகமான அளவு சலுகைகளும் கொடுக்கப்படுது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஓல்டு ரெஜிமில் பார்த்தீங்கன்னா 50,000 தான் ஸ்டாண்டர்ட் டெக்ஷன் அப்படி கொடுப்பாங்க. அதுவே நியூ எடுத்துக்கிட்டீங்கன்னா 75,000 வரைக்குமான ஸ்டாண்டர்ட் டெக்ஷன் இந்த நிதியாண்டில் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஸ்லாப்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்லாப் படி பார்த்தீங்கன்னா ஓல்டில் முதல் 2.5 லட்சத்துக்கு டேக்ஸை ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. அதனை தொடர்ந்து 2 to 5க்கு 5%, 5 to 10க்கு 20%, 10 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தொகைக்கு 30% வருமான வரி கட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதுவே நியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல் 3 லட்சம் ரூபா வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. 3 to 7க்கு 5%, 7 to 10க்கு 10%, 10 to 12க்கு 15%, 12 to 15க்கு 20%, 15 லட்ச ரூபாய்க்கு மேற்பட்ட வருமானத்திற்கு 30% வருமான வரி கட்ட வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஓல்டை விட நியூவில் நிறைய ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 5, 10, 15 இந்த மாதிரி கூட்டிகிட்டே போகுது. 15 லட்சத்திற்கும் அதிகமாக போகும்போது அவங்க 30% வரி கட்ட வேண்டிய சூழல் இருக்குது. ஆனால் இதுவே ஓல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துக்கு மேலே போகும்போதே 30 லட்ச ரூபா 30% கட்ட வேண்டிய ஒரு சூழல் இருந்துட்டு வருது. ஸோ இந்த நிலைமையில தான் அரசு ஊழியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய இந்த வருமான வரி விலக்கை வந்துட்டு 3 லட்சத்திலிருந்து 4 லட்சமாக உயர்த்துவது தொடர்பான அறிவிப்பான வெளியாக இருக்குது. அதாவது வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி வருகின்ற நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர்கள் தாக்கல் செய்வாங்க. அந்த பட்ஜெட் தாக்கலின் போது அதாவது 3 லட்சம் வரைக்கும் வருமான வரி விலக்கு அப்படின்றத 4 லட்சமாக உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனை தொடர்ந்து வரக்கூடிய எல்லா ஸ்லாப்லையுமே வந்துட்டு 1 லட்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறதா. அதாவது முதல் 4 லட்சம் ரூபாய்க்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னா அடுத்து 4 to 7க்கு 5%, 4 to 8க்கு 5%, 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபாலேருந்து 11 லட்ச ரூபா வரைக்கும் 10% அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லாப்லையுமே வந்து 1 லட்சத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போக போகிறதா தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இது மட்டும் நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய அளவில் வரிச்சுமை அப்படின்றது குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது தொடர்பான தற்போது வரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவுமே வரல. ஸோ ஒருவேளை அப்படி வந்தாலும் கூட வருகின்ற பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட்டின் போது மத்திய அரசாங்கம் அறிவிப்பாங்க. அப்படி அறிவிச்சாங்க அப்படின்னா உண்மையிலே அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க. வீடியோ பிடிச்சானா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மறக்காமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.